வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நெடுங்காடு பண்டாரவடை பகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு 47 வயது மதிக்கத்தக்க பெண் சுற்றித் திரிவதை ரோந்து போலீசார் கண்டனர். அப்பொழுது விசாரணை மேற்கொண்டதில் பெண் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளவர் என தெரியவந்ததை அடுத்து போலீசார் அவருக்கு முதலுதவி அளித்து அரசு தங்கும் விடுதியில் சேர்த்தனர். அந்த பெண் குறித்து தமிழகம் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. ஒரு மாதம் ஆகியும் அப்பெண் குறித்து எந்த தகவலும் கிடைக்காததால் சிகிச்சையில் இருந்த பெண் சற்று குணமடைய மீண்டும் போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். அப்பொழுது திருச்சி, சேலம் என ஊரின் சில பெயரை குறிப்பிட்டார். உடனே நெடுங்காடு போலீசார் திருச்சி, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் நேரடியாக சென்று அப்பெண் குறிப்பிட்ட விலாசத்தை வைத்து விசாரணை மேற்கொண்டார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு பெண்ணின் உறவினரை போலீசார் கண்டுபிடித்து விசாரணை செய்து சேலத்தில் உள்ள அவரது மகள் வீட்டுக்கு போலீஸ் சென்றனர். அப்பொழுது புகைப்படத்தை காண்பித்த பொழுது தனது தாய் என்றும் கடந்த 3 மாதமாக காணவில்லை என்று தேடி வருவதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து காரைக்காலுக்கு வரவழைத்து விசாரணை செய்தனர். விசாரணையில் பெண்ணின் பெயர் செந்தாமரை, வயது 47 என்பதும் இவரது கணவர் செல்வகுமார் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து சென்றதால் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்துள்ளதாகவும் கடந்த 3 மாதமாக வீட்டை விட்டு வெளியேறியதால் பல்வேறு இடங்களில் தேடி வந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். இதனையடுத்து அவரது மகள் கீர்த்தனாவிடம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா, கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் தாயை ஒப்படைத்தனர். 3 மாதத்தில் வீட்டை விட்டு வெளியேறி வழிபோக்கில் பேருந்துகள் ஏறி வந்ததாகவும் தமிழகத்தில் பல்வேறு போலீசார் பணம் கொடுத்து அனுப்பி வைத்துள்ளனர். காரைக்கால் வந்தபொழுது போலீசார் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்தில் சற்று குணமாகியுள்ளார். அதனால் தாயை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியம் அறிவுறுத்தினார். தாயை விட உலகத்தில் எதுவும் சிறந்தது கிடையாது. முடிந்தவரை அவருக்கு சிகிச்சை அளித்து வீட்டில் வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். தமிழக அரசும் நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. அதை பெற்று பயன்பெறுங்கள். முடியாவிட்டால் விடுதியில் சேர்த்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அந்த தாய்க்கு சொத்து பணம் இருந்திருந்தால் விட்டு விடுவீர்களா என்று கேட்ட காவல் கண்காணிப்பாளர், மனக்கஷ்டம் போல் நோய் எதுவும் கிடையாது. அதனால் பெற்ற தாயை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என அறிவித்தார். மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் 3 மாதங்களுக்கு பின் மீட்கப்பட்டு மகளிடம் ஒப்படைத்த சம்பவம் காரைக்காலில் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து நகராட்சி மேரி கட்டிடத்தில் செயற்பொறியாளர் சிவபாலன் அவர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பங்கேற்றார். அவர் தேங்கி நிற்கும் நகராட்சி பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உப்பளம் தொகுதி நிலுவையில் உள்ள பணிகள் குறித்து குறிப்பாக நடைபெற்றது. குபேர் திருமண மண்டபம் புனரமைப்பு பணி தொடங்கியும் முடியாமல் இருக்கின்றது. வம்பக்கீரபாளையம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வாய்க்கால் மூலம் கழிவுநீர் வெளியேற்றும் பணிகள் யாவும் முடியாமல் இருக்கின்றது. ராசோடையார் தோட்டம் யூ வடிகால் மேலே சாலை அமைக்கும் பணி 3 கோடி ரூபாய் செலவில் கடலூர் சாலையில் இருந்து உப்பனார வாய்க்கால் வரை வாய்க்கால் சீரமைப்பு பணி பல்லவன் வீதியோடு நிற்கின்றது. ஜெயராம் செட்டியார் தோட்டம் மற்றும் நேதாஜி நகர் 2 சாலை மற்றும் வாய்க்கால் மேம்படுத்துதல் ஆகிய பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கொசு மருந்து தொடர்ச்சியாக அடிக்க வேண்டும். நகராட்சி டாக்டர் ஆர்த்தி அவர்களையும் நேரில் சென்று சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார். தொகுதி சார்ந்த பணிகள், பிரச்சனைகள், மக்கள் தேவைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் இன்று நகராட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். உடன் நகராட்சி திட்ட அதிகாரி, இளநிலை பொறியாளர் நமச்சிவாயம், கழக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், திமுக கிளை செயலாளர்கள் காலப்பன், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி உப்பனாறு வாய்க்கால் நகரின் முக்கிய பகுதிகளை இணைத்து செல்கின்றது. புதுவையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையம் இந்திரா காந்தி விளையாட்டரங்கம் ஒட்டி அமைந்துள்ளது. சாலையில் போக்குவரத்து நெருக்கடி அதிகரித்து வருகின்றது. வார இறுதி நாட்களில் அதிகளவு வெளி மாநில சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் வருகின்றனர். அது மட்டுமின்றி வம்பாக்கீரபாளையம், திபுராயப்பேட்டை வாழ் மக்கள் மத்தியில் போக்குவரத்துக்கு சிரமமாக உள்ளது. இந்த வாய்க்கால் மீது உள்ள பாலம் அளவை பெரிதாக புனரமைத்தால் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக இருக்கும் என திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பொதுப்பணித்துறை ஸ்மார்ட் சிட்டி மூலம் ரூபாய் 20 லட்சம் செலவில் பாலம் இடித்து பெரிதாக கட்டப்பட்டு வருகின்றது. இதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். உடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு மற்றும் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ஈசாக், ராகேஷ், கழக சகோதரர்கள் பேட்டை, சக்திவேல், ஜெயசீலன், மோரிஸ் ஆகியோர்
உடன் இருந்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு கூட்டம் கடந்த 19ஆம் தேதியன்று காலை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வ. சுப்பையா இல்லத்தில் நடைபெற்றது. கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா தலைமை தாங்கினர். மாநில செயலாளர் சலீம் நடைபெற்ற வேலைகள் மற்றும் அரசியல் நிலை குறித்து பேசினார். துணை செயலாளர் சேது செல்வம், நிர்வாக குழு உறுப்பினர்கள் நாரா கலைநாதன், சிவா, அந்தோணி, டி.பி. ரவி, அமுதா மற்றும் ஜி.கே. கோவிந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் கீழ்காணும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டில் அனுமதி பெறுவதற்கு நடைபெற்றுள்ள போலி ஆவண முறைகேடுகளுக்கு சிபிசிஐடி விசாரணை வேண்டும். புதுச்சேரியில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் உள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டின் 2024-25 கல்வியாண்டில் சான்றிதழ்களை போலியாக தயாரித்து அளித்துள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. புகார்கள் எழுந்ததைத் தொடர்ந்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் ஆவண சரிபார்த்தலுக்காக அந்தந்த நாட்டின் தூதரகங்களுக்கு அனுப்பப்பட்டதில் போலியாக ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 44 மாணவர்கள் மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய முறைகேடு பல ஆண்டு காலமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. இதனால் தகுதியான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே போலி ஆவணங்கள் மூலம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் போலி ஆவணம் தயாரித்து இடம்பெற்றுள்ளது சம்பந்தமான வழக்கு சிபிசிஐடி பிரிவிற்கு மாற்றப்பட்டு பூர்வாங்க விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அரசை கூட்டம் வலியுறுத்துகின்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் மெய்டவுன் சங்கத்தின் சார்பாக இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முன்னிட்டு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மரம் நடும் விழா சுரேந்திரா பன்னோக்கு மருத்துவமனை மற்றும் கடலூர் மெய்டவுன் சங்கத்தில் மரம் நடும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுரேந்திரா பன்னோக்கு மருத்துவமனையின் வளாகத்திலும் செலங்குப்பம் சிஎல் கல்லூரி அருகில் உள்ள ரோட்டரி சங்க கட்டிடத்திலும் மரக்கன்றுகள் நடப்பட்டது. சங்க தலைவர் ரொட்டரியன் முருகன் தலைமையில் மண்டலம் 25 உதவி ஆளுநர் ரொட்டரியன் வெங்கடேஷ் மற்றும் சங்க சாசன தலைவர் டாக்டர் ரொட்டரியன் ராஜேந்திரன் முன்னிலையில் முன்னாள் உதவி ஆளுநர்கள், முன்னாள் தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சிக்கான இறுதியில் சங்க செயலாளர் ரொட்டரியன் சுப்பிரமணியன் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர் மற்றும் ஊழியர்களுக்கு கடந்த ஜூலை முதல் அக்டோபர் வரை 4 மாதமாக ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் குடும்பத்தை நடத்த வழியின்றி தவிக்கும் ஆசிரியர் மற்றும் ஊழியர்களுக்கு 4 மாத ஊதியத்தை வழங்க வலியுறுத்தியும் மாதம் முறையாக ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகம் வாயிலில் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர், ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.